உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று ஒரு அருமையான பட்டிமன்றம் பேச வந்திருக்கின்றோம். பட்டிமன்றம் என்றாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான், மனதிலே மகிழ்ச்சி தோன்றும். அதிலும் நாம் பேசக்கூடிய பட்டிமன்றம், அதுவும் நமது மதுரை மீனாட்சி இலக்கிய பேரவையின் உறுப்பினர்கள் பேசக்கூடிய பட்டிமன்றம் என்றால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பட்டிமன்றத்தை இன்று நாம் பேசுவதற்காக இன்று கூடியிருக்கிறோம். இன்று அந்த பட்டிமன்றம் என்ன தலைப்பிலே நாம் பேச போகிறோம் என்று பார்த்தால், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு உந்து சக்தியாக இருப்பது அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கோம். அதாவது உந்து சக்தினா நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தியாக இருப்பது நாம் பெற்ற பாராட்டுகளே அல்லது பட்ட அவமானங்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்திருக்கோம். பெற்ற பாராட்டுகள் பெருசா இல்லை பட்ட அவமானங்கள் பெருசா அப்படின்றதுக்கு வெற்றினா என்ன அப்படின்னு பார்க்கணும். வெற்றி, ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வெற்றி தான் அது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன நம்ம நினைக்கிறோம், அந்த குழந்தையை நம்ம வளர்க்குறதுக்கு என்னென்ன பாடுபடணும், என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா நம்ம ஜெயிச்சுட்டே வரணும். அந்த வெற்றியை நோக்கித்தான் நமது ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்கும். குழந்தை நல்லா தவழ்ந்து நடந்து எந்திரிச்சு போகுது அப்படின்னா அது ஒரு சிறப்பான வெற்றி. அந்த குழந்தை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கவலையாக இருக்கும் பெற்றோருக்கு. அப்போ அது ஒரு சிறப்பான வெற்றி. அதுக்கு பிறகு நம்ம அது கொண்டு போய் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு, 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல பள்ளியிலே அதை போய் நம்ம சேர்த்து விடுறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்படி மனிதன் பிறந்ததிலிருந்து ஒரு வெற்றியை நோக்கியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த வெற்றியானது அவனை ஒரு பெரிய சக்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். அப்போ பெரிய சக்தியாக இருக்கிறது. அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா ஒரு பாராட்டுதல் நமக்கு கிடைக்கணும். பாராட்டுதல்னால் என்ன, அம்மா நீ சூப்பராக இருக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சினாங்க, நீ இந்த வேலை நல்லா அழகாக செஞ்சிட்டடா, உன்னையை விட இந்த உலகத்தில் அழகானவன் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரே சந்தோஷம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வேலையை மெனக்கெட்டு செய்வோம். அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அம்மா நம்மளை பாராட்டிட்டாங்கல்லன்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்தோடனே என்ன பண்ணுவோம், இன்னும் உற்சாகமாக அந்த வேலையை செய்வோம். இதே அந்த அம்மா நீ எல்லாம் எதுக்கு தான் பிறந்தியோ, என்னை உயிரை வாங்குறதுக்கு பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி 4 திட்டுனாங்கன்னா நமக்கு மனச்சோர்வாயிரும். அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கே நமக்கு அந்த உணர்வே வராமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும், பாராட்டணும். பாராட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு வேலை அதை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா பாராட்டாமல் நம்ம இருக்க முடியுமா? இல்லை செய்யாமல் இருக்காங்கன்னா திட்டிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். திட்டுறோமா பாராட்டுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ திட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டுறதுனால என்ன ஆகுது, அவங்க மனசு கஷ்டப்படும். அப்போ மனசு கஷ்டப்படும் போது அவமானம் ஏற்படும். அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா மனச்சோர்வாகும். அப்போ வெற்றியோட அந்த நகர்வு நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த வெற்றியை நோக்கி போகிறோம்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு பாராட்டுதல்கள் அதிகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அணியினர் பேச வந்திருக்காங்க. இன்னொரு அணியினர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன ஒரு வெற்றி வேணும்னாலுமே சாதாரணமாக பாராட்டி வாங்கக்கூடிய வெற்றியை விட ஒரு அவமானப்பட்டு நீ ஒன்னாலாம் இது முடியுமா, நீ எல்லாம் இது செய்கிறதுக்கு லாயக்கா அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை அசிங்கப்படுத்திடுறாங்க, அவமானப்படுத்திடுறாங்க, இல்லை ரொம்ப பெரிய ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்து நம்மளை ஒரு வெறி உண்டாக்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு உத்வேகம் நமக்குள்ளே வரும். எப்படியாச்சும் நான் ஜெயிச்சு காமிக்கணும், ஜெயிச்சு காமிச்சு நான் உங்களை வாயை மூட வைக்கணும்,
உங்களை வாயில் கையை விரல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெறி வரும் பாருங்க. அப்போ ஒரு ஆத்திரம் நமக்கு வரும், ஒரு வேகம் வரும், ஒரு உணர்ச்சி வரும். அந்த வேகம் உணர்ச்சி என்ன செய்யும்னா நம்மளை ஜெயிக்க வைக்கும். அந்த உத்வேகம் மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி நடக்கும். புரட்சி மாதிரி நம்ம மனசுக்குள்ளே உண்டாகி நம்ம எதனாலும் சாதிச்சே ஆகணும், இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை நமக்கு உண்டாக்கும். அப்போ பட்ட அவமானங்கள் ஒரு மனிதனை மிகப்பெரிய வெற்றியாளனாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது, அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அணியினர் பேச வந்திருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டுமே தேவை தானே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும். எந்த வெற்றி பெருசு, எந்த வெற்றி சின்னது அப்படின்னு நம்ம அந்த மாதிரிலாம் யோசிப்போம். அப்போ எந்த வெற்றி நமக்கு வேணும் அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை. இங்கே நம்ம தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது அப்படின்னா. அப்போ வெற்றி பெறணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கணும். அந்த உந்து சக்தி பாராட்டுதல்னால கிடைக்குதா இல்லை பட்ட அவமானங்கள்னால கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இந்த அழகான ஒரு பட்டிமன்றம் வச்சுருக்கோம். இந்த பட்டிமன்றத்தில் பெற்ற பாராட்டுகளே அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காண்டி இந்த பக்கம் அணியினர் வந்திருக்காங்க. இந்த அணியினுடைய தலைவி வள்ளியம்மா அவர்கள். இவங்க விகேகே பள்ளியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள். நிறைய பிள்ளைகளை வெற்றி பெறுவதற்காக இவங்க பாட்ட பாடு இருக்கே அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் மிகச்சிறந்த பாராட்டுதல்களை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர்கள். பாராட்டியே பிள்ளைங்களை படிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி மிகச்சிறப்பான ஒரு முதல்வராக இருந்து மிகச்சிறப்பாக அவர்களுடைய செயலை செய்து இன்று பெற்ற பாராட்டுகளே என்ற தலைப்பில் பேசுவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை நமது அணியினர் சார்பாக வரவேற்போம். அதே போல் சந்திரன் ஐயா அவர்களும் மிகப்பெரிய வெற்றியாளர். அவர் ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கார். அவர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடிய ஒரு கணக்காளராக இருக்கிறார். இப்போ ஒரு மிகப்பெரிய பள்ளியிலே அக்கௌண்டண்ட்டாகவும் வேலை பார்த்து வருகிறார். எல்லாத்துலேயுமே வெற்றி காணக்கூடிய ஒரு மனிதர். அவரும் நான் பெற்ற பாராட்டுகள் தான் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெற்றி அணியை தூக்கி அதாவது பாராட்டுகள் அப்படின்ற அணியை தூக்கி நிறுத்துவதற்காக இந்த இருவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அணியினுடைய தலைவி சூரியகலாம்மா. அவங்க அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க. யோகா மருத்துவராகவும் இருக்கிறார். அவரும் மிகச்சிறந்த வெற்றியாளர் தான். ஆனால் அவர்கள் நான் பட்ட அவமானங்கள் தான் என்னை வெற்றி பெற தூண்டியது, நான் அதனால தான் நான் ஜெயிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காண்டி அவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம அணியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அதற்கப்புறம் நம்ம ஜெயசீலன் ஐயா. இவர் காவல்துறையிலே பணியாற்றி மிகப்பெரிய பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர். தமிழ் இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பட்டிமன்றம் பேசி நான் இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படின்னு அவரும் என்ன சொல்கிறாரு, நான் பட்ட அவமானத்தினால தான் இவ்வளோ பெரிய உயரத்திற்கு என்னால் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவரும் பட்ட அவமானங்கள் தான் வெற்றிக்கு காரணம் என்ற அணியிலே அந்த அணியை தூக்கி நிறுத்துவதற்காக சிறப்பாக வந்திருக்கிறார். அவரையும் நமது அணியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்போ ரெண்டு பக்கமே அணியினர் வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நம்ம இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இடையில கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுறீங்க, சரியா? அப்போ இப்போ ரெண்டு அணியினருமே என்ன பேச போகிறாங்கன்றது உங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தோட கருத்து என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே வெற்றியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வெற்றியை எல்லாருமே பெறுவதற்கு காரணமாக எது அமைகிறது அப்படின்றது தான் இன்றைக்கு நமக்கு பேசு பொருளாக இருக்கிறது. முதலிலே பெற்ற பாராட்டுகள் தான் ஒரு வெற்றிக்கு காரணம். ஒரு வெற்றியாளனை பாராட்டினால்தான் அவன் வெற்றி பெற முடியும் என்ற அணியில் பேசுவதற்காக நமது வள்ளியம்மா அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. நல்லதோர் வீணை செய்து
அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்றே என்ற பாரதியின் வரிகளை தொட்டு வணங்கி, மீனாட்சி இலக்கிய பேரவையின் நிறுவனர் பட்டிமன்ற நடுவர் திருமிகு சுகுமாரியம்மா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், குழந்தை செல்வங்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது, உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுகளா அல்லது பட்ட அவமானங்களா? அழகான வார்த்தைகள், அழகான தலைப்பு. வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுகள் என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு ஒரு பெரிய பாராட்டத்தை தான் தரும். அதுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடியது நமக்கு வீடு, பள்ளி, சமூகம் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய திறமைகளை வளர்த்து நாம் அவற்றால் பெறக்கூடிய அந்த பாராட்டுகள் தாமா வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி. ஆமா, வெற்றி பெற்றவர்களைத்தான் இந்த உலகம் பாராட்டும். கண்டிப்பா. தோல்வி அடைஞ்சவங்கள திரும்பவே திரும்பி பார்க்காது. சரியா? இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மிக அற்புதமானது. குறுகிய காலத்துல சிறந்த செயல்கள் செய்து நாம வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கணும். ஆமா, அந்த வெற்றி என்பது எளிதான காரியம் கிடையாது. அதுக்கு கடுமையான ஒரு முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும், தொடர்ச்சி இருக்கணும். விடாம நம்ம தொடர்ந்து செஞ்சா கண்டிப்பா நம்ம வெற்றியை கை கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, அதனால நமக்கு நிறைய பாராட்டுகள் வரும். ஆமா, ஒரு பாராட்டு வந்தாலே நமக்கு அப்படியே அடுத்தடுத்து பாராட்டு பெறுவதற்கான ஒரு ஆற்றல் நம்மகிட்ட பல்மடங்க பெறுவோம் என்பது தங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஆமாங்க, சொல்லுங்க. ஆமா, அந்த உந்து சக்திகள் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல வீட்டுல ஆரம்பிக்குதுமா. இப்ப அம்மா என்ன செய்யறாங்க, குழந்தை பிறந்ததும் தோல்ல போட்டு அழகா நெஞ்சில போட்டு தட்டி கொடுக்குறாங்க. அப்பயே ஆஹா அம்மாவுடைய சுகம், அம்மா நம்மளை பாராட்டுறாங்க அப்படியே அந்த குழந்தை உணர்ந்துக்கிறது. அடுத்து தந்தையானவர் குழந்தை என்ன செய்யறாங்க, தோல்ல போட்டு அங்க பாருப்பா, அதை பாரு, இதை பாரு அப்படின்னு ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அந்த தந்தை தான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் குழந்தைகள் என்ன செஞ்சாலும் அவங்கள பாராட்டணும். அம்மா, நீங்க பெரிய பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க. அந்த பூசணிக்காய்க்கு கையும் காலும் முளைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி நான் இருந்தேன் 3வது படிக்கிறப்ப. ஓட்ட பந்தயத்துல ஓடு ஓடு ஓடும் டெய்லி பயிற்சி எடுத்து நான் முதல் பரிசு பெற்றதும் ஒரு 30 பைசா சோப்பு டப்பாவை நான் பரிசா பெற்று கொண்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுக்கவும் எங்க அம்மா என்னை எப்படி பாராட்டினாங்கன்றீங்க? என்னமோ பெரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாதிரி பாராட்டினாங்க. பரவாயில்ல. அன்னைக்கு வீட்டுல எங்க அம்மா கொடுத்த அந்த பாராட்டு தான் இன்று வரையும் அது பெரிய தொடர்கதையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அருமை அருமை. அதே மாதிரி தந்தை தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, அந்த காலத்துல எல்லாம் வண்ணான் வந்து துணி வெளுக்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த வர்ற துணியை கரெக்டா வாங்கணும், நம்ம போடுற துணியை கரெக்டா எடுக்கணும். அதுக்கு ஒரு நோட் இருக்கும், அதுல எழுதுவேன். அதை எழுதி கரெக்டா வாங்குவேன். எங்க அப்பா வருவாங்க, ஆஹா பொம்பளை பிள்ளைனாலும் ரொம்ப சமத்தா வியாக்கியானமா இருக்கே அப்படின்னு என்னைய பாராட்டுவாங்க எங்க அப்பா. அப்ப அந்த பாராட்டுதல் வீட்டில் இருந்து தொடங்குறதுனால தான் அது தொடர்ச்சியா சமூகத்துக்கு வர்றப்பையும் அதே நிகழ்வுகள் நடக்குதுமா. ஆமா, பாரதியாருக்கு அந்த பேர் வர்ற காரணமே யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா தான் சுப்பையான பேர் வச்சாங்க. ஆனா அவரு மன்னரை போற்றி கவிகள் பாடுனதுனால மன்னர் தான் என்ன செஞ்சாரு, அவருக்கு பாரதின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு அந்த மன்னர் கொடுத்த பேர் தான் தொடர்ந்து நிறைய பாராட்டுதல்களை கொடுத்ததே தவிர இல்ல அப்பா வச்ச அந்த பெயர் கூட நிலைக்கல. ஏன்னா அவருடைய திறமைகள் வளர்ந்து கொண்டே போகுது, எல்லா விஷயத்திலையும் வளர்ந்து கொண்டே போகுதுமா. அதுமா ஏபிஜே அப்துல் கலாம் உலக அளவுல பேசுறாங்க.
ஆமா. இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. நம்ம அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டோம் இல்லையா? நம்ம வாழ்ந்த காலத்துல அவரும் வாழ்ந்தார். அப்ப அவரு பாருங்களேன், உலகமே அதிசயிக்கிற வகையில விண்ல ஏவுகணையை ஏவவும் எல்லா நாடுமே பயப்பட்டுச்சு. இந்தியானா பயம், ஏன்னா நிறைய தொழில்நுட்பத்துல பெருகி வருது, சிறந்த விஞ்ஞானியாக இருக்காரு அப்படின்னு அவரை பாராட்டினாங்க. உலக நாடுகளே பாராட்டுறதுக்கு காரணம் அவருடைய அறிவியல் திறன், தொழில்நுட்ப திறன், தகுதிகளை வளர்த்துக்கிறது. ஆமா, இதுக்கு சிறந்த ஊக்கியாக நீங்க சொல்றீங்க உந்து சக்தி எது அப்படின்னா 3 தமிழ் எழுத்துதாமா. தா கு தி, தகுதி, தன்னம்பிக்கை, ஒரு குறிக்கோள், திறமை. இது 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி அடைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதுமா. ஒண்ணும் இல்லாம இப்ப கண்ணதாசன் நூற்றாண்டு விழா நம்ம அழகா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். நிறைய கவிதைகள்லாம் நம்ம எழுதணும், நிறைய ஷீல்டு எல்லாம் வாங்கினோம், பதக்கங்கள், பரிசுகள், பாராட்டுகள்லாம் பெற்றோம். ஏன் கண்ணதாசனை மட்டும் அவ்வளவு நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கோம்? ஏன்னா அவர் கவிதையில புலமையானவர், எல்லா மக்களுக்கும் எளிதாக எல்லா பாடல்களையும் புரிய வச்சு மக்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்மா. அதனால தானே அவருக்கு அந்த ஒரு பெரிய புகழ் இருந்தது. எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு, அத்தனை இலக்கியங்களும் ஏமா திருக்குறளை மட்டும் நம்ம உலக பொதுமறை அப்படின்னு எல்லாரும் படிக்கிறோம். வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட அதை படிக்குதுமா. ஏன் படிக்குது? அது 1.25 அடி, எல்லாருக்கும் புரியும், எளிதாக இருக்குது, ஈஸியா மனப்பாடம் பண்ணி மார்க் வாட்ட முடியும். அம்மா எதிரணியில வந்திருக்காங்க, பட்ட அவமானங்கள்னு சொல்ல வந்திருக்காங்கல்ல, அந்த பட்ட அவமானங்கள் என்ன செய்யும் அப்படிங்கறத அத ஒரு லைன் கொடுத்துறேன். பொய் பேச வைக்கும், திருட வைக்கும், மதுவை தேட வைக்கும், அடுத்து மாதுவை தேட வைக்கும், அடுத்து கொள்ளையடிக்க வைக்கும், அடுத்து கொலை செய்ய வைக்கும். அது மட்டும் இல்லமா அவனுடைய வாழ்க்கையே சீரழிக்குமா. அப்ப வெற்றி பெற வைக்காதா சொல்லுங்க? அப்ப இந்த ஒரு பட்ட அவமானங்கள்னால குழந்தைகளுடைய மனசு, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவங்க உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவர்களுக்கு மனச்சிதைவு ஏற்படுமா. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது பாராட்டுகள் தாமா. ஆமா, பிரக்னானந்தா வந்து இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்காங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஏன் கேளுங்க, அவர் செஸ்ல பயங்கரமான ஒரு பரிசு வாங்கியிருக்காரு. அதை விட பாலமந்திர மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவ செல்வங்கள் முதல் 3 இடங்களை பெற்றதுக்காக அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 15ஆம் நாள் சிறந்த பரிசுகளும் காசோலைகள், துட்டு, பணம் கொடுக்க போறாங்கம்மா. அப்படிப்பட்ட புகழை எல்லாத்தையும் தரக்கூடியது இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்ற பாராட்டுகள் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். தாங்கள் திருமந்திரம் 12 திருமுறைகள் அனைத்தும் ஓதக்கூடியவர்கள், உண்மைதான் பேசுவீர்கள், நல்லதொரு தீர்ப்பை தான் தாங்கள் தருவீர்கள். ஆதலால் வெற்றி பெற, வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக திகழ்வது பெற்ற பாராட்டுகள் தான் என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்மொழி தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்வது உங்கள் மதுரை வள்ளியம்மை. மீண்டும் வருவேன். நன்றி. எல்லாமே என்ன ஒரே பாராட்டுதல்கள் தான். பாராட்டுதல் இல்லாத பிள்ளை வந்து ரொம்ப ஒரு சவரல பிள்ளை மாதிரி வளரும். அதுக்கு எந்த ஒரு சக்தியுமே இருக்காது. பாராட்டுதல் தான் அதுக்கு பூஸ்ட் மாதிரி. பூஸ்ட் கொடுத்தா தான் பிள்ளை நல்லா கொழுன்னு வளரும் அப்படின்ற மாதிரி அம்மா ஒரு பாராட்டுதல்கள் இல்லாத ஒரு வெற்றி சிறப்பான வெற்றியாக இருக்காது அப்படின்னு சொல்லி பேசும்போதே சிறப்பாக பாராட்டி என்னையும் கடைசியில் பாராட்டிட்டாங்க. நீங்கள் பாராட்டினா தான் எனக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் பாராட்டி விட்டு உக்காந்துருக்காங்க. ஆனால் இங்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க, பாராட்டுதல்லாம் என்னங்க பாராட்டுதலை விட ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், பட்ட அவமானத்தை ஒரு வெறியாக எடுத்துட்டு, ஒரு வேட்கையாக எடுத்துட்டு நான் போராடி நான் ஜெயிக்கிறேன் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி தாங்க நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காண்டி இந்த பக்கம் நம்ம சூரியகலாம்மா வர்றாங்க. அவங்க அவங்களோட தலைப்பை பேச போகிறாங்க. வாங்கம்மா. அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், இனிய குழந்தைகளுக்கும், அன்பு நடுவர் அவர்கள், அறிவான நடுவர் அவர்கள் சுகுமாரி அம்மாவிற்கும் எனது பணிவான வணக்கத்தையும் உங்களுக்கே தீர்ப்பு சொல்லிடுறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது அவமானங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேங்கம்மா. நான் சரிங்க, சொல்லுங்க.
யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். என்னை நோக்கி வீசிய அம்புகளை வைத்துதான் என் இதயத்தையும் இருப்பிடத்தையும் பலப்படுத்தி கொண்டேன் என்பதை யாருக்கும் சொல்லிவிடாதீர்கள். பிறகு எரிவதை நிறுத்தி விடுவார்கள். அப்படிங்கிற பா மகாலட்சுமி அவர்களோட கவிதையோட இதை நான் தொடங்குறேன். அருமை அருமை. ஏன்னா இந்த மாதிரி அவமானங்களால தான் தன்னோட இருப்பிடத்தை இதயத்தையும் நிறைய பெண்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் கூட வெற்றியாளர்களாகி கொண்டிருக்கிறார்களம்மா. அப்துல் கலாம் ஐயாவே விமானப்படையில் தேர்வில் வந்து தோல்விட்டுட்டார், வெளியேற்றப்பட்டார். சரி. ஆனா அதோட அவர் வெளியில வந்துட்டு வேற எதுவுமே செய்யாம இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு அவர் பட்ட அவமானத்தை ஏமாற்றம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏவுகணை நாயகனையும் ஒரு குடியரசுத் தலைவரை இன்னைக்கு கொடுத்துச்சு. அருமை. அவரோட ஏமாற்றமும் அவமானம் தான் அந்த இடத்துல அவர் வந்து அடுத்த நிலைக்கு வந்து முன்னேற்றி கொண்டு போச்சு. பல நேரங்களை நம்ம எழுந்து ஓட வைக்கிறது அவமானம் தாம்மா. அவமானம் எப்படி வாழ்க்கையில முடிவுன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் அந்த அத்தியாயமே தொடங்குது. உன்னால முடியாது, உனக்கு இந்த தகுதியே இல்லை, பணம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடங்கள்லாம் நம்ம அவமானப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து இந்த சீர் செய்கிற இடம், செய்முறை செய்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நம்மளோட தோழர்களே வந்து ஒரு லெவலில் பெரிய பணக்காரவங்களை ஆயிட்டாங்கன்னா நம்மளை பார்க்குற பார்வை தோரணை மாறும். அந்த இடத்துல வந்து பணம் பெருசாக பேசும். அந்த இடத்துல ஒரு எள்ளி நகையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி தோல்வியில் ஏதாவது கேலி பேசுவாங்க. இதெல்லாம் தான்மா நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுறவங்களுக்கு முன்னாடி நம்மளை முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியத்தை கொடுக்குது. அருமை அருமை. அவளா எதுக்குமா? எனக்கே நான் இன்னைக்கு ஸ்டேஜில் நின்று நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு பள்ளியில் நடந்த நிகழ்வு அந்த அவமானம் தான் இன்னைக்கு எனக்கு உந்து சக்தியா இருந்திருக்கு. புத்தகத்தை வாசிக்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து எழுந்து எல்லாரும் முன்னாடி புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அப்படியே திக்கி திக்கி வாழ்க வள்ளுவம் வாழ்க குறள் இப்படி தான் வாசிப்பேன். அப்போ பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை வாசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும்யா, இதை போய் எதுக்கே வாசிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பேராக தான் வாசிக்க சொல்ல போகிறாங்க. எல்லாருக்கும் அந்த வாசிப்பு திறன் வரணுன்றதுக்காக ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு கேலியாக கிண்டலாக சிரித்து நகைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பேசினவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து நிறைய பயிற்சிகள் எடுத்து இன்னைக்கு நான் பட்டிமன்றத்துலையும் பேச்சாளராகவும் கவுன்சிலிங் கொடுக்குறாராகவும் ஒரு தமிழ் ஆர்வலராகவும் ஆசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் சினிமா விமர்சனாகவும் இத்தனை சாதனைகளை படைக்கனை தூண்டுன எதுன்னு சொன்னா அன்னைக்கு நான் பட்ட அந்த சின்ன அவமானம் தான். அருமை அருமை. நான் அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அச்சோன்னு சொல்லி அன்னைக்கே அந்த புக்கை வச்சுக்கிட்டு எந்த முயற்சியை எடுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இது எதுவுமே கிடச்சிருக்காது. அந்த ஒரு அவமானம் வந்து எனக்குள்ள தணலாக இருக்க போய் தான் நான் இன்னைக்கு சூரிய கலாவாக உங்க முன்னாடி நிற்கிறேன். அருமைமா. அவமானம் என்னத்தை தரும்னு சொல்லி கேட்குறாங்க. பாராட்டு தான் உங்களை முன்னேற்றுன்னு சொன்னாங்க எதிரணியிட. நான் சொல்கிறேன் அவமானம் வந்து கடின உழைப்பை தரும். உங்களுக்கு தன்னை நிரூபித்துக்கணும், தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெறியை வந்து மனசுக்குள்ள உள்ள நம்மளுக்கு கொண்டு வந்துடும். வெற்றி வந்து பாராட்டோட முடிஞ்சிடும். 10 பேர் கை தட்டுவாங்க, சால்வை போடுவாங்க, சந்தன மாலை போடுவாங்க, மாலை மரியாதை செய்வாங்க. ஆனால் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் ஒரு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த பாராட்டு அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு அவமானன்றது என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி நம்மளை நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தணல் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஒரு வெறியை வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஐ கேன் டூ இட், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு பெரிய விதைய மனசுக்குள்ள விதைக்கிறது தாங்கம்மா அந்த அவமானம். கண்டிப்பா. உன்னால முடியாது, தனியா எதையும் சாதிக்க முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, வீட்டை ஒழுங்கா பார்த்துக்க, அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற அவமான வார்த்தைகள் பலதாம்மா இன்னைக்கு பெண்களை வந்து தொழில் முனைவராகவும் உயர் அதிகாரியாகவும் ஏன் உங்களையே ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவராகவும் இங்க உட்கார்ந்து இருக்குதுன்னா அந்த அவமானம் தாம்மா. ஓ சூப்பர். வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு எல்லா நேரமே பூ மட்டுமே தூவி வாழ்த்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரம் கற்களை விழுகதான் செய்யும். நம்ம அந்த கல்லடியை வாங்கிட்டு ஓடிடக்கூடாது. அந்த கல்லை அப்படியே என்ன செய்யணும், பிடிச்சி எப்படி படிக்கட்டாகி நம்ம முன்னேறன்றதான் பார்க்கணும். இதை தான் அவமானம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இது ஒரு பட்டறிவு தான். நம்ம அவமானப்படுத்தியவங்க நம்மளுக்கு பெரிய தண்டனை என்ன தெரியுமா, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, சரி இவங்களை வந்து நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல முன்னேறணும்.
கண்டிப்பா அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காமிச்சிருங்க. வெற்றி பெறணும், வெற்றி பெற்று வாழ்ந்து காமிச்சு வெற்றி பற்றுட்டீங்கனாலே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய தண்டனை. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் மனிதனை வீழ்த்தணும்னு சொல்லி நினைக்கிற என்ன இருக்கவங்களுக்கு பூரா இந்த அவமானம் ஒரு பாடமாகவும் நம்மளுக்கு ஒரு படமாகவும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டோமே அதுலேருந்து வெளியில் வரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவமானப்பட்டு முன்னேறி இன்னைக்கு தொழிலதிபராகவும் நிறைய பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறவங்கள கண்கூட நம்ம இன்னைக்கும் பார்க்க தான் நம்ம செய்கிறோம். அருமை. இதுதாங்கம்மா நான் சொல்ல வர்றது. ஆமாம்மா. நீங்கள் பாராட்டுகளை மட்டும் வச்சு அவமானப்பட்டவங்க முன்னேறலன்னு சொல்லிட்டு எந்த சாம்பிளுமே நம்ம கொடுக்க முடியாது. அதே தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் திரும்பவும். எனக்கு அவமானங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்றதான் என்னோட அருமையான கருத்து. அம்மா அவர்கள் எங்களுக்கே தீர்ப்பு வழங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நல் வாய்ப்பிற்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக எடுத்து நம்ம முன்னாடி வச்சு நான் எப்படி முன்னேறி இருக்கேன், என்னைய வாசிக்க கூட முடியாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இந்த அளவுக்கு ஒரு கவிதை வாசிக்கிறதுக்கும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக உருவாக்குவதற்கு நான் பட்ட அவமானங்கள் தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அம்மா பேசிட்டு போயிருக்காங்க. கண்ணதாசனை பற்றி சொன்னாங்க. கண்ணதாசனோட ஒரு சிஷ்யன்னே சொல்லலாம் வாலி. வாலி என்ன பண்ணார்னா மெட்ராஸ்க்கு கவிதை எழுத போனார். போயிட்டு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும். மயக்கமா கலக்கமா அந்த பாடலை கேட்டுட்டு இவ்வளவு என்னை விட கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நான் இத்தனை திறமையை வச்சுட்டு ஏன் நான் திரும்பி ஊருக்கு போகணும், நான் எழுதி சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எவ்வளோ அவமானப்பட்டவரோ அவ்வளோ உயரத்துக்கு அவர் போனார். அப்போ ஒரு மனிதனுக்கு பட்ட அவமானங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சூரியகலா பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள். அது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரன் ஐயா அப்போ இருந்து துடிச்சிட்ருக்காரு. இல்லைங்க, பெற்ற பாராட்டுகள் தாங்க ஒருத்தரை பெரிய மனிதன், நான் ஒரு வெற்றியாளர், நான் அவனை நிரூபிப்பதற்கு அந்த அவர் பெறக்கூடிய பாராட்டுதல்கள் தாங்க ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்ம சந்திரன் ஐயா வர்றார். வாங்க ஐயா. மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மனை வணங்கி பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, சொல்லுங்க ஐயா. என் அணி பேச்சாளர்களே, என் எதிரணியினரே, அவையோர் அனைவரையும் வணங்கி என் முதற்கண் வணக்கத்தை சொல்லி பட்டிமன்ற தலைப்புக்குள் செல்கிறேன். அம்மா, வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுக்களே அப்படின்ற தலைப்புல தான் நான் பேச வந்திருக்கேன். சரிங்க அம்மா. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல அந்த பயிர் விளைவிக்கிறத பேர தாத்தா பாட்டி எல்லாம் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன சின்ன வயசுல எங்க தாத்தா பாட்டி அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வேலை பார்க்கிற பள்ளிக்கூடத்துல முதல்வரும் நான் ஏவோவா இருக்கேன். ஒரு முதல்வர் ஒரு நாள் என்ன சொன்னாரு, பிள்ளைங்க எல்லாம் பிரேயர்ல இன்னைக்கு விவசாயம் செய்யறதுன்னு எப்படி உங்க எல்லாருக்கும் சொல்லித்தர போறேன், நீங்க வீட்டுல போய் உங்க தாத்தா பாட்டிட்ட சொல்லி அந்த நாட்டு விதையெல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல நல்ல பண்படுத்தின அந்த மண்ணு நல்லா பாரெல்லாம் போட்டாச்சு. அந்த பிள்ளைகளை வச்சே உண்டுங்கப்பா, விதை இப்படிதான் உண்டணும், நல்லா பார்த்தா காய்கறி வரும். பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படி உண்ட வச்சு அடுத்து தண்ணி ஊத்துறதெல்லாம் ஊத்த வச்சு அது படிப்படியா வளர்ந்து அது அந்த தோட்டத்துல கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் மிளகாயும் பூசணிக்காயும் சுரக்காயும் காய்ச்சி தொங்குது. இப்படி இருக்க நாள்ல ஒரு நாள் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்க பள்ளிக்கூடத்துல. திடீர்னு ஒரு பாப்பா என்ன சொன்னாங்க, சின்ன பாப்பா இங்க பிரின்சிபல்கிட்ட போய், சார் எங்க பாட்டி நம்ம விளைய வச்ச தக்காளி கத்திரிக்காய் புடலங்க ஏதாவது கொண்டு சொன்னாங்கன்னு சொல்லிருச்சுன்னு என்கிட்ட சொல்றாரு பிரின்சிபல். இந்த பிள்ளைகளை நம்ம பாராட்டிட்டு வச்சுங்க எதுவுமே செய்வாங்க.
அவர் சொன்ன மாத்திரமே நான் என்ன செஞ்சேன் தெரியுமாமா, உடனே போய் அவர் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்தாரு, மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் உடனே இந்த தோட்டத்துல போய் ஒரு 2 காய்கறியை புடுங்கி, பூசணிக்காய் எல்லாம், தக்காளி, வெண்டைக்காய் புடுங்கி அந்த பாப்பா பையில வச்சு விட்டேன். அவ்வளவு சந்தோஷம். அந்த பாட்டிட்டு போய் கொடுக்க போகுது. இது கடைசியில ஃபங்க்ஷன் பிஸியில பிரின்சிபல் போய் கேட்டிருக்காரு, பாப்பா காய்கறி என்னம்மா, காய்கறி ஒரு பிரின்சிபல் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிச்சா அந்த பாப்பா. அந்த பாப்பாளுக்கு பிரின்சிபல் யாருன்னு தேவையில்லை, ஏவோ தேவையில்லை, அந்த பாராட்டு இருக்கு பாருங்க. நீங்க தட்டி கொடுத்து பாராட்டுனீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எங்கேயோ வளர்ந்து போயிருவாங்கம்மா. இப்படி தாமா முந்தா நாள் பார்த்து இப்ப ஒரு பிரின்சிபல் இருந்தாங்கம்மா, ஒரு அம்மா இருக்காங்க. போயிட்டு அந்த பையன் சொன்னேன், மேம் எங்க மேம் நீங்க போனீங்க, நான் தேடிக்கிட்டே இருக்கேன், மத்தியானம் உங்களே காணோம் மேம் அப்படின்னு சொன்னேன். என்னடான்னு கேட்டா, நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னடான்னு கேட்குறாங்க அவங்க. அவன் சொல்றேன், மத்தியானம் பிரியாணி கொண்டுட்டு வந்தேன் உங்களுக்கு, உங்களை காணாம. நான் கேட்டு என்னடா பிரியாணி அப்படின்னு. அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் நடந்திருக்கு. மிட் டேர்ம்ல நான் 2 பேப்பர்ல பாஸ் ஆயிட்டேன் மேம் சொன்னேன். 2 பேப்பர்ல பாஸ் ஆனதுக்கு அவன் பிரியாணி கொடுக்குறான்னா அத்தனை பேப்பர்ல பாஸ் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு ஆசிரியர்கள் தட்டி கொடுத்து வளர்க்கணுமா, பாராட்டணுமா. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இந்த பையன் அப்படியே முடங்கி போயிடுறேம்மா. அந்த அவமான பாராட்டி ஒரு பிள்ளைய பாராட்டி அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஆசிரியரும் சரி தட்டி கொடுத்து வளரும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்காங்கம்மா. ஐயா அப்துல் கலாம் பத்தி அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, அப்துல் கலாம் யாரை கடைசி வரைக்கும் யாரோட மாணவர்களைத்தான் போனாரு, மாணவர்கள் கூடயே தான் போனாரு. ஏன்னா அவங்கள பாராட்டும் போது எதையும் சாதிக்க முடியும், எதையும் மாணவர்களால் மட்டும் தான் முடியும். அவரு அவ்வளவு குறிக்கோளோட வச்சிருந்தாரு. அவர் ஏவுகணை நாயகன் ஆனாரு. எப்படி ஆனாரு? அவர் ஒரு நாள் அவருக்கு புரியவே இல்லையா, எல்லா மாணவர்களும் கேட்டிருக்காங்க, பறவை இந்த எப்படி இந்த பிளான் ஏரோப்ளேன் எப்படி செய்யறது, ஏவுகணை எப்படி பறக்குது அப்படின்ற விஷயத்தை புரியுதா புரியலையான்னு சொல்லும் போது இவருக்கு புரியல. நாளைக்கு சாயந்தரம் வாங்கடான்னு சொல்லி ராமேஸ்வர கடற்கரைக்கு அந்த வாத்தியார் கூட்டிட்டு போய் இந்த பறவைகள் எப்படி பறக்குதுன்னு அதை காமிச்சிருக்காரு. அப்படியே அப்படி அவர் அவமானப்படுத்தி இருந்தார்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவை அந்த ஆசிரியர் பாராட்டுறார், தட்டி கொடுத்து. குடியரசுத் தலைவர் அவர் பாராட்டுதாமா. அத்தனை ஆசிரியர்களை பத்தி அவர் சொல்லுவாருமா, அவரை பத்தி படிச்சா தெரியுமா. அவர் பாராட்டுனது அந்த பாராட்டுகளை தான் அவர் பெரிய ஆளா வந்திருக்காரு. இன்னைக்கு மாணவர்கள் நினைச்சா, மாணவர் சின்ன பிள்ளைங்க நம்ம பாராட்டினா அவங்க பலடி பாஞ்சு பயங்கர வாழ்க்கையில் முன்னேறி போயிருவாங்கம்மா. ஐயா நம்ம ஐயா ஜெயசீலன் ஐயா இருக்காரு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, ஐயா ஐயா போன பட்டிமன்றத்தை பார்த்துட்டு எங்க சொந்தக்காரங்க புகழ்ந்து தள்ளிட்டாங்கயான்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அவங்க என்னையா புகழ்றது, எத்தனை பாட்டுகளையா நீங்க பாடி இருந்தீங்க, உங்களை பாராட்டுதையா, நான் பாராட்டுறேன் உங்களைன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் இருக்காரு பாருங்க, நான் கிராமத்துல சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடி அந்த கிராம இசைக்கு இசையில ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பேன். அந்த எந்த இசை கட்டலாம் ஆடிடுவேன் நானு. அந்த இசைக்கு எங்க அண்ணன் வர்றாருன்னு வச்சுங்க, எங்க அண்ணனும் எங்க மாமா வர்றாங்கன்னு ஒளிஞ்சிருவேன். அந்த டான்ஸ்லாம் ஆட மாட்டேன். அவர்கிட்ட எங்க அண்ணன் பொண்ணு நம்ம பேசின பட்டிமன்றத்தை போட்டு காமிச்சு எங்க அண்ணன் காமிக்கும் போது எங்க அண்ணன் எங்க பாராட்டி இருக்காருமா. அம்மா அவர் பாராட்டி, இவனா பேசுறேன், எங்க போய் பேசுறேன், எப்படி பேசுறேன், நல்லா பேசியிருக்கானே, உங்க அண்ணன் ஓயாம திரும்ப திரும்ப போட்டு கேட்கிறாருன்னு எங்க அண்ணன் பொண்ணு சொன்னாங்களே, அந்த பெருமைக்கு எத்தனை காசு கொடுத்தாலும் சரியா வருமா? அந்த பாராட்டு தான் இன்னைக்கு என்னைய அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்குமா. அதனால வாழ்க்கையில பாராட்டு தான் முக்கியம். பாராட்டு இருந்தாலே அடுத்து நீங்க அந்த கவலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஓகேங்களா? பட்ட அவமானமே தேவையில்லை. இன்னைக்கு இருக்கீங்க, காலையில அம்மா இருக்காங்களே, எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இத்தனை பட்டிமன்றத்துக்கு வந்தாலும்மா பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த வாசல் தெளிச்சு அவ்வளோ எத்தனை வீட்டுக்காரர் இருக்காருன்னு வச்சுங்க, எத்தனை அலாரம் அடிச்சாலும் தட்டி விட்டு தூங்கிடுவாரு. நீங்க தூங்க முடியுமாமா? நீங்க எந்திரிச்சு சமைச்சு வீட்டில் இருக்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ வீட்டில் இருக்க அவங்க சமைச்சு சரியான நேரத்துக்கு கொடுத்தா தேமா அவங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கோ பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கோ வீட்டுக்காரவே அலுவலகத்துக்கு செல்ல முடியுமா? அவங்க பாராட்டலைன்னாலும் பரவாயில்லம்மா, குற்றம் குறை சொல்றாங்க பாருங்க சமைச்ச சாப்பாடை. ஒரு நாளுக்கு மனைவியவோ அம்மாவோ பாராட்டி பாருங்கம்மா, அவங்க அசந்து போயிடுவாங்கம்மா. பாராட்டுக்குமா மயங்காதவங்க யாரும் இல்லம்மா, பாராட்டு மட்டும் கொடுத்தா போதுமா, வாழ்க்கை எங்கேயும் ஜெயிச்சு போயிடலாம்மா. சூப்பர், அருமை அருமை. அதே மாதிரிமா நல்ல
ஒரு அதாவது இந்த இதுல என்ன நன்மை இருக்குமா, பாராட்டல் பண்றதுனால தன்னம்பிக்கை வளர்ச்சி இருக்குமா, கண்டிப்பா உறவுகள் பலப்படுத்துதுமா, மன நிறைவு ஏற்படுது, செயல்திறன் அதிகரிக்குது. ஆமா. அதனால ஒரு விதை இருக்கு வச்சுங்களேன், அந்த விதையை பார்த்து ஒரு பையன் சொன்னானா, அருமையான விதையே, அழகா இருக்கியே, உனக்கு இந்த விதை எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீ கிடைச்சதே எனக்கு பெரிய பலன் அப்படின்னு சொன்னானா. அவரே ஒரு மண்ணை பார்த்து, அருமையான மண், எனக்கு அருமையான மண்ணு கிடைச்சிருக்க, நீ உனக்கு அருமையான விதையை கொண்டு வந்திருக்கேன், இந்த விதையை கொண்டு இதுல ஊண்ட போறேன், உனக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் நான் கரெக்டா கொடுக்குறேன், இந்த விதையை நல்லா முளைக்க வச்சு நல்ல விளைச்சலை கொடுத்துருன்னு சொன்னானா. அவ திறந்தோறும் பராமரிச்சானா, அந்த செடியை அழகா பூத்து குலுங்குச்சான், அது தேவையான எல்லாத்தையும் நல்லா இருக்கு அருமையா வந்துட்டேன்னு பாராட்டிக்கிட்டே இருந்தானா, அது நல்லா பூத்து குலுங்கி அருமையா வந்துருச்சான். அது மாதிரிதான் வாழ்க்கை இன்னைக்கு, ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி. அழகா நம்ம ஆரம்பத்திலேயே பிள்ளைங்களை நமக்கு என்னம்மா இன்னைக்கு என்னம்மா தேவை, இருக்க இடம் வேணுமா, உடுத்த உடை வேணுமா, உண்ண உணவு வேணுமா, இப்ப எல்லாருக்கும் அது கிடைக்குதாமா, அது கிடைக்காதனால தான்மா எல்லாருக்கும் பல சறுகள் ஏற்படுது, அதனால சிரமங்கள் ஏற்படுது, இதனால இது நம்ம பின் விளைவுகள் ஏற்படுது. அதனால எல்லாமே நம்ம சரியா கொடுத்துட்டோம்னா, மனுஷனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லா வளர்ச்சி பாதையில பிள்ளைகளை நல்ல இடத்துல நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டோம்னா, அழகா உருவாக்கிட்டோம்னா, பாராட்டுதலோட பிள்ளைகளை உருவாக்கிட்டோம்னா, நம்ம நினைச்ச வாழ்க்கையை கண்டிப்பா அடைய முடியுமா, அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கம்மா. நடுவர் அவர்களே, நீங்க அருமையான நடுவர் அவர்களே, உங்களை ஆரம்பத்திலிருந்து பழகினதிலிருந்து பார்க்கிறேன் நடுவர்களே, எந்த ஒரு இதுமே அழகா அருமையா பக்குவமா ஒருத்தர் பேசும்போதும் பெருமையா பாராட்டி, நல்லா பேசுறீங்க, நல்லா பாசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உற்சாகப்படுத்துறீங்க, அதுவே எங்களுக்கு உந்து சக்தியா இருக்குமா. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் உறுதுணையாக இருப்பது, உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுகளே என்று தீர்ப்பு வழங்குமாறி அறிவு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும், இதுவரை என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசிட்டாரு. அவர் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலோக்கியலாகவே பேசுவார், அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி தமிழில் பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்கிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் நல்லா பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி இப்போ மிக சிறப்பாக அவருடைய உரையை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக உருவாகி இருக்கிறார் என்றால் அவருக்கு பெற்ற பாராட்டுதல்கள் தான் காரணம் என்று அருமையாக சொல்லி வந்திருக்கிறார். ஏன்னா வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான பாராட்டுதல்கள் நமக்கு பின்னாடி இருந்து ஒரு உந்து சக்தியாக நம்மளை உந்திக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உந்தினால் மட்டும்தான் நமக்கு பாராட்டுங்கிறது மிக எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரன் ஐயா சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் நம்ம ஜெயசீலன் ஐயா விடுற மாதிரி இல்லை. பட்ட அவமானம் ஒன்று என் மனசில் நெஞ்சில் அப்படியே ரணமாக இருக்குது. நான் அதை வச்சு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் என்ன இவ்வளோ அசால்ட்டாக பாராட்டினா தூக்கம்தாம்மா வரும். ஒரு சாதனை செஞ்சுட்டா அப்படியே அசந்து விட்டுருவான். ஆனால் அந்த பட்ட அவமானம் என்னை தூண்டிக்கிட்டே இருக்கும். நான் என்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஜெயசீலன் ஐயா வரார். வாங்க ஐயா. நடுவர் உள்ளிட்ட பட்டிமன்ற அரங்கத்தையும் அது பெருந்திரளாக வந்திருக்கும் பொதுமக்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். சொல்லுங்கய்யா. வாழ்க்கையில் வெற்றி பெற உந்து சக்தியாக இருப்பது பெற்ற பாராட்டுக்களா பட்ட அவமானங்களா? இந்த வார்த்தையில் என்னன்னு பாருங்க. பெற்ற பாராட்டுக்கள், பெறுவது கொடுப்பது எல்லாம் நமக்குள்ளே தான், ரைட்டுங்களா? பெறுதல் அப்படின்னா அவங்களா கேட்டு வாங்கினாலும் பெறுதல் தான், அவங்களா கொடுத்தாலும் பெறுதல் தான். ஆனால் அவமானங்கள் என்பது நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும், நிறுத்த முடியாது. நான் ஸ்டாப். தீயினார் சுட்டபுண், ஆமாம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்ற குரல் எண் 129 இருந்து தொடங்குகிறேன் என் பேச்சை. சொல்லுங்க. உருட்டுனா உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு ஒரு காமெடி சீன்ல வரும் தெரியுமா? ஆமா. அது மாதிரி 2 பேர் உருட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நல்லா செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான உருட்டு, அருமையா உருட்டிட்டு வந்து அமைதியா உட்காந்துருக்காங்க. சரிங்களா? ஒன்று தெரிஞ்சுக்குங்கம்மா. சொல்லுங்க. பாராட்டுனா வெற்றி வராது, வெற்றி பெற்றதான் பாராட்டு வரும். ஆமாவா இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
யாரும் நம்ம எல்லா செயலையும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட முடியாது. யாரும் எல்லா செயலையும் பாராட்ட மாட்டாங்க, ஏதாவது குறை கண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன செய்யறதுக்கு, அவமானப்படுத்துவதற்கு இந்த சொசைட்டி எப்போதும் தயாராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், ரைட்டுங்களா? எந்த துறையில் நம்ம உங்களுக்கு நினச்ச உடனே உங்களுக்கு பாராட்டு கொடுத்துறான், எந்த அலுவலகத்தில் கொடுக்குறான், எந்த வீட்டில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு, ரோட்டில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு. நம்ம நல்லா தான் டிராஃபிக்கில் போய்கிட்டு இருக்கோம், 2 வீலரோ 4 வீலரோ போய்கிட்டு, அவன் தண்ணி அடிச்சுட்டு வரோம், என்ன சொல்கிறான், பேமாலி, அவன் வார்த்தைகள் என்னென்னமோ சொல்லுவான். அந்த வார்த்தை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்த வேண்டாம். லூசு பேலாடா நீ எப்படி போய்கிட்டு இருக்க, அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். அது நமக்கு அவமானமா இல்லையா? இது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? நம்மளை பாராட்டுற மாதிரி பாராட்டுவாங்க, தூட்டுற மாதிரி தூட்டுவாங்க, பாராட்டுற மாதிரி தூட்டுருவாங்க. ஆமா, நீ எல்லாம் ஒரு பேச்சாளனாடா, பேசுறதுக்கு மேடை ஏறி வந்துட்ட அப்படின்னு 4 பேரை வச்சு சொல்லுவாங்க. போச்சு, இதெல்லாம் ஒரு கவிதை எழுதிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை வச்சுட்டு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு உரமா பயன்படுத்தி நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கரெக்டா சொன்னீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பேசிக்கான காரணம் என்ன, எதற்காக அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னா நம்ம மேல கொள்ள பொறாமை தான் முதல்ல. நம்ம வளர்ந்து வர்றத பார்த்து சகிக்க முடியாம தான் அவங்க அவ்வளவு அவமானப்படுத்துறதுக்கு இந்த சொசைட்டி ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள பெரியவருக்கு அவ்வை சொன்னது. யாருக்கு? மானமுள்ள அவ்வைக்கு, பெரியவருக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு தான் பார்க்கணும். கண்ணதாசன் சொல்லையில அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னா அவர் அந்த பாடு பட்டிருப்பார் போல, இல்லையா? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி மனச்சிதைவெல்லாம் அடையாது. ஏமாற்றத்தை பார்த்தா, உங்களோட அவமானங்களை பார்த்தா என்ன செய்யாது, மனச்சிதைவெல்லாம் அம்மா சொன்னாங்க இல்லையா, மனச்சிதைவு ஏற்படும் அப்படின்ட்டு. மனச்சிதைவெல்லாம் ஏற்படாது, மனத்துல ஒரு ஊக்கம் தான் வரும், மனத்துல ஒரு உரம் வரும். அது ஒரு அவமானம் வரும் இல்லையா, அது வந்து எங்களுக்கு உரமாகும், கடவுள் தந்த வரமாகவும் மாற்றி நாங்கள் செயல்படுவோமே தன்றி அதை கண்டு நாங்கள் துவண்டு விட மாட்டோம் அம்மா, துவண்டு விட மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுகளெல்லாம் நம்ம வெற்றி படிகளாக கொண்டு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டுமே தவிர அதை கண்டு நம்ம தோழ போகிறது இல்லை, எந்த காலத்திலும் இல்லை. சரிங்களா? கண்டிப்பா. எல்லார வாழ்க்கையிலையும் இந்த அவமானங்கிறது நிச்சயமா ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சொன்ன சிறு சிறு உதாரணங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த அவமானங்கள்ல ஒரு சிலது வெளியில சொல்ற அளவுக்கு இருக்கும், ஒரு சிலது வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல முடியாதது இருக்கும். அவ்வளவு அவமானங்கள் நம்ம இந்த சொசைட்டி நம்மளுக்கு படுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, நல்லா படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, படிக்கிற காலத்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும், 4 கிலோமீட்டர் நடந்தே போகணும், வீட்லேயும் வேலை காட்டிலையும் வேலை. அந்த வேலைகளுக்கு மத்தியில் தான் நான் படிப்பேன். சரி, படிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படிப்பு மண்டையில் ஏறணும்ல. ஆமா, ஏறல. அந்த நேரத்தில் மண்டையில் எப்படி போலீஸ் ஆஃபீஸரா நீங்க சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். அதை பார்த்து என்ன செஞ்சாங்க, அந்த கிராமமே என்னை பார்த்து எள்ளி நகை ஆடியது. வேகமா பேசுங்க. வெள்ளி நகை ஆடியது, எள்ளி நகை ஆடினது என்ன செஞ்சிச்சு அப்படின்னாக்கா, கண்டபடி என்னை அவமதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவெல்லாம் ஒரு பையலா, இவனுக்கு போய் காசு செலவழிச்சு படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க பாரு அப்படிலாம் சொன்னிச்சு. ஆனா அந்த அளவுக்கு காசு செலவு அப்பையில இல்ல. இல்லாட்டாலும் சொல்ற மக்கள் என்ன சொன்னாங்க, இவனெல்லாம் செலவு பண்ணி நகரத்துக்கு போய் படிக்க வைக்கிறாங்க பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த அவமானம் என்னை ஒரு அளவுக்கு தான் எனக்கு கட்டுப்படுத்துச்சு. அந்த அவமானத்தை எல்லாம் பீட் பண்ணிடும். படிக்கலைன்னு தானடா சொல்றீங்க, படிச்சு மேல வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அருமை அருமை. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சு எந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருந்தானோ அந்த சப்ஜெக்ட்ல MA BEd வரை படிச்சாங்க. இது எது என்னை தூண்டுகோலாக இருந்தது, ஊர் மக்கள் படித்த அவமானம் தானே. ஏதாவது ஒரு பையன் என்னை பாராட்டினானா, அதை சொல்லுங்க. கல்லடி பட்டாலும் சொல்லடி படக்கூடாதுன்னு சொல்லடி பட்டிருக்கனே, பட்டிருக்கமே, நம்ம பட்டது தானே இங்க நம்ம வளர்ந்து நிக்குது பாருங்க. அது அவ்வளவு சொல்லடி பட்டதுனால நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அப்போ ஒரு வேகம் தீர்க்கமா முடிவு பண்ணி நல்லா படிச்சு அவங்களுக்கு முன்னால நம்ம வந்தனா இல்லையா. அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரியா வந்தாங்கம்மா, கேட்டீங்களா? அதுக்குள்ள பதில் அது பார்த்துட்டேங்க. பாராட்டுன்னு வந்துட்டாலே பகட்டுன்னு ஒன்று வந்துடும். யாரையும் மதிக்க மாட்டோம். நான் பாராட்டுக்குரியவன், நிமிர்ந்து நடப்போம். மற்றவனை அப்புறம் ஏளனமா பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்த ஏளனமான பார்வை தாங்க எங்களுக்கு அவமானமா இருக்கும். அந்த அவமானங்கள் தாங்க எங்களுக்கு வெற்றி படிக்கட்டு. அதை சொல்லுங்க. ஒவ்வொரு அவமானத்தையும் நாங்கள் வெற்றி படிக்கட்டா மேலே வந்துக்கிட்டே இருக்கோமா இல்லையா? கண்டிப்பா. உங்களோட அந்த பார்வை கொள்ளுதுங்கம்மா. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைலாம் நான் LKGனா மிட் டேர்மில் 2 பேப்பர் பாஸ் பண்ணிட்டு எனக்கு கொண்டாந்து என்ன பிரியாணி கொடுத்துச்சான். அது பிள்ளைக்கு அது பெருசா தெரியுது. அதான் அப்படியே இந்த அந்த சாப்பாடாங்க பெருசு வாழ்க்கையில் சாப்பாடு. அது பிரியாணி கொண்டு வந்தாங்கன்னா ஆசையாக சாப்பிட்டு இருந்திருக்காரு. நல்லா ரைட்டுங்களா?
எங்கேயாவது 10ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரானா என்ன செய்யறோம்? வீட்டில் பாராட்டுறோம், நாட்டில் பாராட்டுறோம், இந்தியா பூரா பாராட்டுதுல. அவங்க பாராட்டுகள் பூரா எங்க போச்சு? எவனாவது +2லயும் அதே ஆள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கானா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்லையா? இல்லை பேப்பரில் நான் சொன்ன மாதிரி நான் பெரிய டாக்டராவேன் கலெக்டராவேன்னு பேட்டி கொடுத்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லுங்க. பேப்பர் கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியலையே. ஆமாம். ஒன்று அதே நேரத்தில் 2010 இதுகளை குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. 2016 மட்டும் தமிழ்நாட்டில் ஜஸ்வந்த் அப்படிங்கிற பையன் +2ல பாஸ் பண்ணவே அவன் தான் 10th-லயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருந்தானா. அதை வாழ்த்தலாம் நம்ம. மற்றபடி இந்தியாவிலேயே பீகார்ல ஒருத்தனும் குஜராத்தில் ஒருத்தனும் தான் இந்த மாதிரி 10th-லயும் +2லயும் +1 வந்திருக்கான். சரி, உங்களுடைய பாராட்டுகள் போற எங்க போச்சு மற்ற பிள்ளைகள்கிட்ட? ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, பையில இந்த மாதிரி செஞ்சியாடா, இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருப்பான். கண்டிப்பா. ரைட்டுங்களா? இதுதான் உந்து சக்தியாக. எது உந்து சக்தியாக இருந்தது? உங்களுடைய பாராட்டுகள் உந்து சக்தியாக இருக்கவில்லை. ரைட்டுங்களா? பாராட்டு அப்படிங்கிறது எப்படி கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? பாராட்டு சில இடங்கள்ல கேட்டு வாங்குவாங்க, சில இடங்கள்ல தானா வரும். ஆனா அவமரியாதை என்பது தானா, கேமரா பார்த்து பேசுங்க, அவமரியாதை என்பது தானாக வரும். பாராட்டு என்பது கேட்டு வரும் அல்லது ஏதோ ஒரு வழியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவமானங்கள் நீ வீட்டில் இருந்தாலும் உன்னை தேடி வரும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. இந்த உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, அரசு ஊழியர்களுக்கு வந்து கலெக்டர் கையால் பாராட்டு பத்திரமும் ஒரு பரிசும் வழங்குவாங்க. நல்லா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி வேலை பார்த்து ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வருஷம் என்னாச்சு அப்படின்னாக்க, டாஸ்மாக்ல அதிகமாக கலெக்ஷனை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்தாங்கல்ல? ஆமாம், கொடுத்தாங்க. அந்த பரிசு அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆமாம். அந்த விமர்சனத்துக்கு உள்ளாதனால என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பரிசு பாராட்டு பத்திரம் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டாங்க. ஏன் வாங்கினாங்க? பாராட்டு விமர்சனத்துக்கு ஆகி போச்சு. வேங்க டாஸ்மாக்ல கலெக்ஷன் பெருக்கினது ஒரு சாதனையாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாராட்டு பத்திரத்தையும் பரிசையும் திருப்பி வாங்கினாங்க. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்க பாராட்டுகள் பரிசுகள் எல்லாமே திரும்ப வாங்கப்படலாம். எங்களோட அவமானங்கள் எங்க நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும், திருப்பி வாங்கவே முடியாது. கண்டிப்பா, அது உள்ளேயே இருந்து நம்மளை தூண்டி கொண்டே இருக்கும். எஸ், வெற்றிக்கு வழியாக எப்பயுமே நின்றுகிட்டே இருக்கும் அது. சரிங்களா? கண்டிப்பா. அதனால உங்க பாராட்டுக்களை எல்லாம், உங்க பாராட்ட உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. பாராட்டுகள் விருதுகள் எல்லாத்தையுமே நம்ம தேடி போகக்கூடாதுங்க ஐயா, நம்ம தேடி போகக்கூடாது. அவைதான் நம்மளை தேடி வர வேண்டும். அவமானங்க எங்களை தேடி வருதுல, ஆமா, அது மாதிரி பாராட்டுகளும் பரிசுகளும் உங்களை தேடி வரணும். ஒன்று நினைச்சுக்குங்க, அப்ப ஜெயிச்சா தானே வரும். அதான் பாராட்டுனா நாங்க வெற்றி பெறுவோங்கிறீங்க, வெற்றி பெற்றா தானே பாராட்டு வரும். ஆமா, அதை யோசிங்க. ஆமா. ஆக பாராட்டுக்கள் பரிசுகள் எல்லாமே லிமிட்டெட். நாங்கள் பட்ட அவமானங்கள் அன்லிமிட்டெட். அருமை அருமை. அம்மா, தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கறதுக்கே. ஒன்று, எல்லாரும் நல்லா வீட்டில் அருமையாக சமைக்கிறீங்க, நாங்கள் அருமையாக சாப்பிட்றோம். அதானே? ஆமான்னு வேறு சொல்லிடுங்க. சரியா? நீங்க நல்லா சமைக்கிறீங்க. இல்ல நீங்க சமைக்கிறீங்க, நாங்க சாப்பிடுறோம். ஒரு சில வீட்டுகள்ல வயசு வருஷம் இருக்கும். சரிங்க, சரி, கவலை இல்லை. ரைட்டுங்களா? இப்போ உங்க சமையல நீங்க ஒரு நாள் புளிக்குழம்பு வைக்கிறீங்க, புளிக்குழம்பு வச்சு ஊற்றிட்டீங்க. ஐயா வாங்க மத்தியானம் சாப்பாடு கூப்பிடுறீங்க, வந்துடுறோம், சாப்பிட்டுக்கிட்டு கீழே என்ன சொல்றேன், நல்லா இருக்கு, உண்மையில இந்த புளிக்குழம்பு நல்லா இருந்துச்சு. சரி, கூப்பிட்டு வச்சுங்க, வாப்பா உன்னை பாராட்டணும், இன்னைக்கு நீ வச்சிருக்க ரசம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன்னு வைங்க. என்ன வச்சிருந்தீங்க? ரசம், புளிக்குழம்பு இல்ல, அவங்க சொன்னது ரசம். ஆமா, ரைட்டுங்களா? என்னங்க இது இன்னமும் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சல, என்ன செய்றீங்க, நான் புளிக்குழம்பு வச்சிருக்கேன் ரசம்ங்கிறீங்க அப்படின்னா. அதான் நான் பார்த்தேன், ஏற்கனவே இந்த ரசம் என்னடா இவ்வளவு திக்கா இருக்கேன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சமாளிக்கிறாரு. சரிங்களா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னதுனால என்ன செய்வீங்கன்னா, அந்த ரசத்தையே அந்த புளிக்குழம்பையே 7 நாளைக்கு சுட வச்சு போட்டுற மாட்டீங்க. அப்ப நீங்க பாராட்டினா அது உங்களுக்கு தண்டனையா கிடைச்சிரும். நிச்சயமா கிடைச்சிரும். இதே இந்த புளிக்குழம்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாள் உங்க உறவினர்கள்லாம் வர்றாங்க, உங்க அண்ணன் ஒய்ஃபோ தம்பி ஒய்ஃபோ யாரோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு கையில சாம்பார் கொஞ்சம் சொதப்பலா போச்சு. சரி, நல்லா தான் வைப்பீங்க, அன்னைக்கு சொதப்பலா போச்சு. திடீர்னு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, நாங்க என்ன ஆண்கள் சாப்பிடுறவங்க என்ன சொல்றாங்க, என்ன சாம்பார் வச்சிருக்கிற, சவச்சவன் இருக்கு, வாயிலே வைக்க முடியல, இத்தனை காலம் நீ சாம்பார் வைக்க பழகிருக்கியா அப்படின்னு கேட்குறோம். அந்த கேட்டதெல்லாம் பெருசு இல்லை, அவங்கள வச்சுக்கிட்டு கேட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதில் கொஞ்சம் உங்களுக்கு அவமானமாக போச்சு. சரி, அவமானமாக போச்சு. நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த நாள்ல இருந்து
யூடியூப்பை பார்த்தினாலும் எதை பார்த்தினாலும் யூடியூப்பை பார்த்தா சமைப்போம். இப்போ உலகமே அதுதானே பார்த்து சமைச்சிட்டு இருக்கு. 7 நாள் நாங்கள் வெரைட்டி வைக்க மாட்டீங்க. அதான் உங்களை பாராட்டுனதுக்கு 7 நாளும் புளிக்குழம்பு, உங்களை அவமானப்படுத்தினதுக்கு 7 நாளும் புது குழம்பு. அதானே அதானே அவ்வளோதான். 7 நாளுக்கும் புது குழம்பு. இதான் நடக்குங்கம்மா. சரிங்க, டைம் ஆயிடுச்சு. ஐயா நம்ம இல்லை இன்னும் ஆகலை ஐயா, டைம் ஆயிடுச்சு. சரிங்க சரி. மண் விதையெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பாராட்டுக்கெல்லாம் மண்ணெல்லாம் விதையெல்லாம் விளையாது ரைட்டுங்களா? நேராச்சுங்கிறனால ஒரு கவிதையை டென்ஷன் ஆகாம பேசுங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு இந்த பொறாமைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொறாமையில தான் எல்லாரும் நம்ம மேலே கர்ச்சிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தார். சாதாரண வாழ்க்கை என்பது குருவிக்கூடு, அது வாழ்பவர்க்கே வரும் பல கேடு. குருவிக்கூடும் மனித வாழ்வும் பார்க்க பார்க்க அழகு. குற்றம் பாராமல் சுற்றம் பார்த்து அதோடு நீ பழகு. நெருக்கி நெருக்கி பின்னப்பட்ட நேசமான பின்னல் இது. சரி, அதனை கலைக்க சொந்தமும் நட்பும் கங்கணத்தோடு இருக்குது. சரி. காக்கை உயரே கூடு கட்டும், குயில்கள் அதிலே முட்டையிடும். காக்கை அதனை அடை காத்து குஞ்சு பொறித்து வளர்த்தெடுக்கும். அக்கூட்டில் கல்லறியும் விழலாம், கருநாகமும் வரலாம். சரி. கெட்டுப்போன சமுதாயம் கூட்டை எரிக்க முற்படுது. முடியாத பட்சத்தில் மரத்தோடு வெட்டி சாச்சிடுது. உயரே உயரே போகும்போது மனுஷனும் கூடும். உயர உயர போகும்போது பிறரின் வயிறு எரியும். முட்டையிடும் குருவிக்குத்தான் அது பட்டப்பாடு தெரியும். கண்டிப்பா. அருமை அருமை அருமை. இது நான் தாங்க எழுதுனது. சூப்பர் சூப்பர். அருமை. எனவே முடிங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். முதல்ல நீ உன்னை அறிஞ்சுக்க. சரி. மற்றவங்க என்னன்னாலும் சொல்லிட்டோம், அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறதுனால தான் கண்ணதாசன் இந்த மாதிரி சொன்னார். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு சொல்றாரு அவரே. தொடர்ந்து செல்வேன்னா எல்லாரும் செல்லுங்க அப்படின்னு அர்த்தம் அதானே? ஆமா. நட்புகளே உறவுகளே ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம வந்துகிட்டு இந்த சமுதாயம் என்பது ஒரு நச்சுப்பாம்பு மாதிரி. நச்சுப்பாம்பு என்ன செய்யும்? பாம்போட வேலை என்ன? பாம்போட இது கொத்துறது தான் அதோட வேலை. நச்சுப்பாம்பு கொத்தி விட்டது. நாம் அதையெல்லாம் விஷத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அந்த நச்சுப்பாம்பை என்ன செய்ய முடியும்? விஷத்தோடு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரி, வேற வழியே இல்லை. கடைசியாக நான் வந்து அந்த பாம்பை அடித்து கொல்ல முடியுமா? கொல்லவே முடியாது. அந்த சொசைட்டியை திருத்த முடியுமா? திருத்தவே முடியாது. என்ன செய்யணும்? நம்ம அதை உரமாக்கி எப்படி நம்ம வளரணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அதுலேருந்து எந்த மனிதனும் தப்பிக்க முடியாதுங்கிறனால டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பாம்பை நான் சேஞ்ச் பண்ண வரை சொசைட்டியை நான் மாற்ற போகிறேன்னு சொல்லி யாரும் போகாதீங்க. சரி. அந்த வெனத்தோட வாழ்ந்து பார்க்குறது, அந்த வெனத்தை எப்படி சமாளிப்பதுங்கிறத மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். இதான் வாழ்க்கையில் உயர்வு தரும். அருமை அருமை. ரைட்டுங்களா? நம்ம அவமானப்படுத்தவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது அதை விட அவமானம். ஆமாம். திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்மளை அவமானப்படுத்துறதே வாழ்க்கையாக இருக்கிறான் அப்படின்னா என்ன செய்வீங்க? அவனை விட்டுறணும். வேற வார்த்தை தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அது அதோட தன்மை அது. அதனால அதோட தன்மை அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும்? அதோட போய் சண்டை போடக்கூடாது, ஒன்றும் தர்க்கம் பண்ணக்கூடாது, ஒன்றுமே செய்ய முடியாது. விட்டுறணும். லீவ் இட் அஸ் இட் இஸ். ரைட்டா? சரிங்க. காசு பணம் இல்லை. இந்த கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் மக்களே, இந்த வேண்டுகோள் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க. சொல்லுங்க. காசு பணம் இல்லைன்னு தானே என்னை அவமானப்படுத்துனீங்க, காசு பணம் சம்பாரிச்சிடுறேன். நல்லா படிக்கலையும் தானே என்னை அவமானப்படுத்துனீங்க, நல்லா படிச்சிடுறேன். சரி மக்களே, முதியோரையும் ஊனமுற்றோரையும் மாற்றுத்திறனாளிகள் மற்றபடி 3ஆம் பாலினத்தரையும் தயவு செய்து கேவலப்படுத்தி விடாதீர்கள். அருமை அருமை. அவர்களை சிறப்பு, மிக சிறப்பு. அவர்களை மதியுங்கள். அவர்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்கள். அவர்களுக்கு மட்டும் அவமானத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அப்படி ஏற்படுத்தினால் அந்த அவமானம் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ளக்கூடிய அவமானம். ஆகவே அன்பானவர்களே, நமது பாதை வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். நமது வெற்றி பாதையில் அவமானங்களை படிக்கட்டாக வைத்து ஏறி சென்று வெற்றி இலக்கை நாம் அடைவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பட்ட அவமானங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதிகமாக பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி டயத்துக்கு மீறியும் பேசி நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். என்னை முடிக்க சொல்கிறீங்களேன்னு முடிக்க மனமில்லாமல் முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்காரு. இருந்தாலும் ஐயா அவர்களுடைய பேச்சு மிக சிறப்பான ஒரு பேச்சு. ஏனென்றால் அவமானம் நமக்கு வேகமாக ஓடக்கூடிய கால்களை தருகின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
நமக்கு பட்ட அவமானம் அவ்வளோ ஒரு தீவிரமானதாக இருக்கும். இதே பாராட்டுதல்கள் நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு வந்து ஒரு சிறகு முளைச்சி வானில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பட்ட அவமானம் வந்து நம்ம கால்களை வேகமாக ஓட வைத்து அந்த வானையே தொட வைக்கக்கூடிய ஒரு வேகத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எது வெற்றியை நமக்கு தரும் அப்படின்றது தான் இப்போ 2 பேருமே பேசி முடிச்சிட்டாங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் நான் இருக்கேன். ஏன்னா மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றமாகத்தான் 2 அணியினருமே பேசியிருக்காங்க. 2 பேர் இதையுமே கேட்கும்போது 2 பேருமே வெற்றி பெற்றாங்களே, அப்போ இந்த பட்டிமன்றம் எப்படி வெற்றி பெறப்போகிறது அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ அருமையாக பேசியிருக்காங்க. இதில் இந்த பாராட்டுதல்கள் அப்படிங்கும்போது பாராட்டுதல்கள் எல்லாருமே பாராட்டிட மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எதை பார்த்தாலும் குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருப்பாங்க. சிலரை வந்து என்னை விட இவன் நல்லா வந்துடுறதா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்போம், அவன் வந்து ஒரு கார் வச்சுருக்கான்னா நம்ம அதை விட நல்ல கார் வாங்கணும், இவன்லாம் என்ன கார் வச்சுருக்கான், இவன் சம்பாரிச்சதை பற்றி நமக்கு தெரியாதா, இவன் எப்படி சம்பாரிச்சான்னு தெரியாதா, அப்படி மனசு தான் நமக்கு வருமே ஒழிய சரி பரவாயில்ல நல்லா உழைச்சான் ஒரு கார் வாங்கியிருக்கான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த மனசு வரவே வராது யாருக்குமே. அப்போ அவனை வந்து பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வரும்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட பழகினவங்க, நம்ம சொந்தக்காரங்க கூட இப்போ பாராட்டுறது இல்லை. முந்தியெல்லாம் பாராட்டுவாங்க, பரவாயில்லப்பா அவன் பிள்ளை நல்லா படிக்குது படிக்க வையே நான் கூட உதவி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னத்தை அவன் எல்லாம் படிக்க வைக்கிறான், என் பிள்ளை எப்படி படிக்கும் தெரியுமா, அப்படி தான் பேசுகிறோம். ஒரு பாராட்டக்கூடிய ஒரு மனப்பான்மையே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அவமானப்படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க, அதை விட ஒரு கொடுமையான விஷயம் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு காசு இல்லையா படிக்க முடியாது, ஒரு ஏழை வீட்டில் நீங்கள் பிறந்துட்டிங்களா படிக்க வைக்க முடியாது. அப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு பையன் நல்லா படிச்சிட்டான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் படிக்க முடியலை, உனக்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையா, உனக்கெல்லாம் அது தேவையா, நீ எந்த வீட்டில் பிறந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தட்டி தட்டி அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவன் மனசில் ஒரு பெரிய வடுவாக மாறிடும். நாவினால் சுற்ற பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுற்ற பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாவினால் சுட்ட அந்த வடு வந்து என்றைக்குமே போகாது. அப்போ என்ன செய்யணும், அந்த பட்ட அவமானத்தை வந்து நம்ம அதுக்கு அடிவுரமாக போட்டு அதை நாம் படிக்கட்டாக வைத்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த அணியினர் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பாராட்டுதல்கள் பெருசா அவமானங்கள் பெருசா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பந்தான் வரும். ஏன்னா இவங்க அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எல்லாருமே பேசுனாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தார். படித்து பைலட்டாக போகணுன்னு தான் போய் இன்டர்வியூக்கெலாம் போனார். இன்டர்வியூக்கு போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு 17 பேர் போனதில் 15 பேர் செலக்ட் பண்ணாங்க. இவரையும் இன்னொருத்தரையும் விட்டுட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இமயமலை பக்கமாக ஒரு பக்கம் போய் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் வரார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, தம்பி உனக்கு வந்து ஒரு பாராட்டு, அதாவது நீ நினச்சது கிடைக்கல அப்படின்னா உனக்கு வேற ஒன்று இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, நீ இதை வந்து அவமானமாக எடுக்காத, இதை வந்து உனக்கு கிடைச்ச பாராட்டுதெல்லாம் எடுத்துக்கோ, அப்படி எடுத்துட்டாதான் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், நீ வந்து இதுக்கு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீ நினைக்காத, ஒவ்வொரு தோல்வியும் உனக்கான ஒரு வெற்றி படியாக நீ எடுத்துக்கொண்டு நீ அதை நோக்கி முன்னேறி கொண்டே இரு, நீ செய்கிற செயலை மட்டும் நிறுத்தி விடாதே அப்படின்னு அவர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கார். அப்போ என்ன பண்ணாராம், சரி இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வேறு எதவோ தர காத்திருக்கு, அதனால தான் இது எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் மேலும் மேலும் முயற்சி செய்ததுனால தான் என்ன பண்ணார்னா செயற்கைக்கோள் ஒரு அந்த இதுலேயே வந்து பெரிய ஒரு விஞ்ஞானியாக வந்து அந்த செயற்கைக்கோள் இந்தியா சார்பில் அனுப்புறதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியாவோட முதல் குடியரசு தலைவர், முதல் குடிமகனாக வரக்கூடிய
ஒரு தகுதியை அவர் பெற்றார். அப்போ எனக்கு வேலை கிடைக்கலையே, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அவர் சோர்ந்து போயிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன ஆயிருப்பார்? அப்படியே போயிருப்பார். இதே மாதிரி தான் எடிசனை என்ன சொன்னாங்க, எடிசன் வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவராக இருந்திருக்கிறார், ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்திருக்கிறார். அவரோட டீச்சர் என்ன சொன்னாங்க, இந்த பையனுக்கு என்னால் பாடம் கற்றுத்தரவே முடியாது, இவனை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து விடுறாங்க. பையன் வந்து அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த டீச்சர் அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் மகன் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, உனக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு அந்த டீச்சருக்கு விவரம் பத்தலப்பா, அதனால் உன்னை வீட்டில் இருந்தே படிக்க சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு கல்வி கற்றுத்தரேன், நான் கற்றுத்தரதை நீ படித்தா பெரிய ஆளாக வரலாம், உன்னோட அறிவுக்கு அந்த டீச்சருக்கு கற்றுத்தர இயலவில்லை, நீ அவ்வளோ சிறப்பான ஒரு அறிவுடையவன் அப்படின்னு சொல்லி மகனை வந்து நம்மனா என்ன பண்ணுவோம், 4 சாத்தி நீ எல்லாம் பிள்ளையா, இப்படி டீச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படியா நீ படிக்கிறன்னு நம்ம அப்படியே முடக்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த தாய் வந்து மகனை பாராட்டுவதன் மூலமாக அவனை வெற்றியடைய செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டினாள் உலகத்துக்கே. அதனால தான் அவர் எத்தனை கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார். அன்னைக்கு அந்த தாய் பார்த்து அவனை பாராட்டி ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் படிக்க வைக்கவில்லைன்னா நம்ம இந்த லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருப்போம்மா, இத்தனை சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோம்மா, நினச்சி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடியும் ஒரு மிகச்சிறப்பான பாராட்டுதல்கள் இருக்கணும். என்னதான் நம்ம அவமானப்பட்டாலுமே பாராட்டுங்கிறது ஒரு நமக்கு பூஸ்ட் மாதிரி, ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி, ஒரு தெம்புக்கு நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. துணை உணவுகள் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்து நமக்கான உத்வேகம், நம்ம உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு நம்ம மனசு உற்சாகமாக இருக்கும், எல்லாமே நமக்கு ஒரு ஆக்கமான செயலாக நடக்கும். இதே வந்து இவங்க அம்மா சொன்ன மாதிரி என்ன நடக்கும்னா, ரொம்ப அவமானப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா ஒரு வெற்றியை நோக்கி செல்லாமல் வெற்றியை விட ஒரு தீய வழியிலே கூட கொண்டு போய் விடுவதற்கான வழிகளும் இருக்குது. ஒரு நம்ம படத்துலலாம் நிறைய படத்தில் பார்ப்போம், ஒருத்தன் இது பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பழி வாங்கணும், அந்த குடும்பத்தையே வேரோட அழிக்கணும், அவங்கள பூண்டோடு அழிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயமும் வரும். அப்போ ரெண்டுக்குமே இந்த பக்கம் வாய்ப்பு இருக்குது. இது பட்ட அவமானப்படுத்தினா வெற்றி தான் பெறுவோம்னு சொல்ல முடியாது. அது வேறு மாதிரி மடைமாற்றமாகி வேறு தீய வழிகளில் செல்வதற்கான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தும். ஆனால் பாராட்டுதல்கள் என்பது நம்மை வெற்றியை நோக்கி தான் நம்மை நகர்த்தி கொண்டு செல்லுமே தவிர வேறு வழிக்கு எங்கேயும் நம்ம கொண்டு போய் விடாது. எனவே நமது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாராட்டுதல்கள் தான் நமக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரை இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.